மாஸ் சர்த்ரா அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. இந்த ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு. முக்கியமா தமிழ் டப்பிங்கோட இருக்கு. இது ஒரு தெலுங்கு படம். ஆனா அந்த ஒரு படத்தோட கதைய பார்த்தா, நம்ம சிறுத்தை படம் சிவா தெலுங்குல போய் இயக்கியிருந்தா எப்படி இருக்கு? அந்த ஒரு கதைக்களம் மாரி தான் அந்த ஒரு படம் ஒண்ணு இருந்துச்சு. கண்டிப்பா அந்த ஒரு படம் ஒரு தரமான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட்டான ஒரு ஃபன்னான ஒரு படமா தான் இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா அந்த ஒரு படம் புடிக்கும். இதுல என்ன ஒரு கதைன்னா, நம்ம ஹீரோ ரயில்வே எஸ்ஐ போலீஸா இருக்காப்புல. எஸ்ஐ போலீஸா இருக்கும்போது அவர் ரொம்ப புத்திசாலியான ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியா இருக்காப்புல. அதிகாரியா இருக்கும்போது நம்ம ஹீரோ அரசியல்வாதிகள ஒரு பக்கத்துல கொலை பண்ணி ரயில்வே தண்டவாளத்துல எப்படி எல்லாத்தையும் கொண்டு அந்த ரயில் தண்டவாளத்துல போட்டு போயிறாங்க. அதை தேடி நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து எப்படி எப்படிலாம் கேஸை சால்வ் பண்ணி நேர்மையா எல்லா கடமையும் நீட்டா அழகா பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருப்பாப்புல. அவர் யாருன்னு நம்ம ரவி தேஜா. அவர் இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. ரயில்வே போலீஸா இருக்கிறனால அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வரும். ஏகப்பட்ட பிரச்சனை, நீ எதுக்கு இந்த மாதிரி தலையிட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துல டிரான்ஸ்ஃபர் ஆயிராப்புல. டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஏரியாவுக்கு போறாங்க. அந்த ஏரியாவை பார்த்தா ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஏரியா. கஞ்சா தான் தொழிலே. அங்குள்ள வாழும் மக்கள் அனைவருக்கும் ஒரே தொழில் கஞ்சா தொழில் தான். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய கேங்ஸ்டர்னா நம்ம நம்ம நவீன் சந்திரா தான் இந்த ஒரு படத்தோட ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் மாதிரி நடிச்சிருப்பாப்புல. தக்காளி தாறுமாறான நடிப்பா இருக்கு. நம்ம ரவிதாஜா ஒரு பக்கத்துல போய் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்கினவனே ரொம்ப ஒரு மோசமான வந்து ரயில்வே ஸ்டேஷனா இருக்கு. அதை பார்க்கும்போது அங்கேயே கஞ்சா தொழில் ட்ரெயின்ல வந்து சரக்கு ஏத்துறது, அந்த கஞ்சா ட்ரெயின்ல வந்து சப்ளை பண்றது, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப மோசமான நிலையில இருக்காப்புல. நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் இங்க வந்து எதுவும் செல்லாத வைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல மிரட்டுற மாதிரி ஏகப்பட்டவர் பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் எப்படியாச்சும் ஒழுங்குபடுத்தணுமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட அந்த கிராமத்துல உள்ளெல்லாம் போய் பார்க்குறப்ப இங்க எல்லாமே எப்படி சொல்ல வனவிலங்குகளை மயில இருந்து எல்லாம் கொண்டு குமிக்கிறது. அது ரொம்ப மோசமான முறையில் எல்லா சைட்லையும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதுக்குள்ள அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எதுவுமே யாருமே ஒரு பக்கம் கேட்காம கொள்ளாமல் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தில் போய் போய் இதெல்லாம் எது பண்ணுறா வைக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தில் வந்து அச்சுறுத்துற மாதிரி பேசுகிறாங்க. அதனால நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தில் பார்த்து இதுக்கப்புறம் இந்த ஊரை நம்ம எப்படியாச்சும் நல்லா சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் களத்தில் இறங்கி வேலோட சம்பவம் பண்ணுறாப்புல. சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நவீன் சந்திரா வந்து கரெக்டாக எப்படி சொன்ன, நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தில் மிரட்டல் நீ என் பிஸ்னஸ்ல வந்து நீ எதுவுமே தலையிடக்கூடாது, இதுக்கு மேலே நீ தலையிட்டா உன்னை கொண்டு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நம்ம நவீன் சந்திரா ஒரு பார்த்து அவர் தொழில பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் இதில் ரொம்ப ஒரு பெரிய பிஸ்னஸாக நம்ம கிட்ட பல கோடி மதிப்பில் கஞ்சா போரில் வந்து இந்த ட்ரெயினில் வந்து ஒரு பாகத்தில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஏற்றிட்டு போகும்போது நம்ம ஹீரோ நம்ம நவீன் சந்திரா ஒரு பாகத்தில் அந்த கஞ்சாவுக்காண்டி கொஞ்சம் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. அதுதான் அவளோட முழுக்க முழுக்க ஒரு சம்பாத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகத்துல நம்ம நவீன் சந்திரா ஒரு பாகத்துல இருக்காப்புல. ஆனா நம்ம ஹீரோ நம்ம ரவிதேஜா வந்து அந்த ஒட்டுமொத்த கஞ்சாவையும் நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து எடுத்து ஒரு பக்கத்துல ஒளிச்சு வச்சு எப்படி சொல்ற மறைமுகமா எடுத்து வச்சிருக்காப்புல. அதை தேடி நம்ம நவீன் சந்திரா வந்து அந்த கஞ்சா இருக்க இடம் தெரியாம கொள்ளாம நம்ம ஹீரோ ஒரு பாகத்துல எப்படியாச்சும் அந்த கஞ்சா இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில பார்த்தா நம்ம அந்த கஞ்சா ஒரு பக்கத்துல தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சாரா நம்ம நவீன் சந்திரா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்து என்னென்ன சம்பவம்லாம் அந்த ஊருக்கு பண்றாப்புல. அதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு. ஆனா அடுத்தடுத்து சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. ஆனா மெயினா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம ரவிதேஜா ஆக்டிங் பாலையா நம்ம அப்படி சொல்லலாம் வரேன். ஏன்னா ஃபைட் எல்லாம் இங்க அடிச்சா அங்கே போய் வளர்ந்து விழுகிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா சீனும் பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாத தான் இருந்துச்சு. ஆனா நம்ம மெயினா நம்ம சொல்ல வேண்டியது இந்த ஒரு படத்துல ஒரு எப்படி சொல்ல, நம்ம நவீன் சந்திராவுக்கு மாமா கேரக்டரா ஒரு ஃபேமிலி ஒன்று வரும். தக்காளி ஒரு கொடூரமான ஒரு மோசமான ஒரு கேங்ஸ்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம நவீன் சந்திராவோட மாமான்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க. பொம்பளை ஆள்ல இருந்து ஆம்பளை ஆள்ல இருந்து வயசான ஆள்ல இருந்து அந்த அந்த ஒரு கிட்ட அந்த 5 பேர்த்த காமிப்பானுங்க. ரொம்ப கொடூரத்தனமான அந்த சீன்லாம் பார்க்கறது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஆனா அதே மீறி நம்ம ரவிதாஜா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு வில்லன் வீட்டுக்கே போய் சாப்பிட்டு வரும். அந்த ஒரு பிரியாணி சாப்பிட்ற சீன்லாம் தக்காளி தாறுமாறான சரியான சீனா இருந்துச்சு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. அதுக்கு அடுத்து நம்ம நவீன் சந்திரா தக்காளி எப்படி சொல்ற ஒரு வில்லத்தனமான நடிப்பா நடிச்சிருக்காப்புல மனுஷன். அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்துல என்னப்பா அவர் இப்படி நடிச்சிருக்காப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. எப்படி சொல்றது, தரமான ஒரு வில்லத்தனமான ஒரு நடிப்பு. வேற எந்த ஒரு படத்துக்கு வேற யாராச்சும் போட்டிருந்தா கண்டிப்பா யாருமே ஒத்து போகாது. வில்லன் கேரக்டர்ல கண்டிப்பா இவர் வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல. ஸ்ரீலீலா தான் அந்த படத்தோட ஹீரோயின் நடிச்சிருக்கப்போ ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு எப்படி சொல்றது சயின்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு கதையம்சமா வருவாங்க. ஆனா கேரக்டரை பார்க்கும்போது ஒரு கஞ்சா பிசினஸ் பண்ற மாதிரி அதுல வேற லெவலில் காமெடி சீன்லாம் இருக்கு. அதை பார்க்கும்போது ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. சமுத்திரகனி ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிருப்பாங்க. அவர் ஆக்டிங் கிட்ட ஒரு 3 சீன் வர மாதிரி ஒரு 3 சீன் காமிப்பாங்க. 3 சீனுமே பக்காவா நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அப்புறம்
முரளி சர்மா கிட்ட ஒரு 2 சீன் வருவாப்புல. 2 சீனுமே ஒரு பக்கத்துல தரமான ஒரு காமெடி சம்பவத்துல நடிச்சு போயிருப்பாப்புல. அவர ஆக்டிங்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கெல்லாம் ரசிக்க முடியா இருந்துச்சு. அப்புறம் விடிவி கணேஷ் அவர் எதுக்கு தான் இந்த ஒரு படத்துல வந்தாப்புல அப்படியே நமக்கே தோணுச்சு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு சீன்ல வருவாப்புல. அவரு 2, 3 காமெடி பண்ணிட்டு அவராட்டம் ஒரு படத்துல போவாப்புல. அதுக்கு அடுத்து நம்ம அஜய் கோஷ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை நம்ம வில்லன் கூட இருக்கிற ஒரே ஆளு நம்ம அஜய் கோஷ் தான். அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. நம்ம ஹீரோவுக்கு தாத்தாவா நம்ம ராஜேந்திர பிரசாத் அவர் தான் இந்த ஒரு படத்தோட நம்ம ஹீரோவுக்கு தாத்தாவா நடிச்சிருப்பாப்புல. தக்காளி அவர் ஆக்டிங்கை பார்க்கும்போது அவருக்கு ஒரு லாஸ்ட் ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவலில் சம்பவமா பண்ணி இருந்திருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கு அடுத்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை ஒரே பிஜிஎம்மா போட்டு கொளுத்தி இருக்க ஒரே ஆளு இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் யாரையா அப்படின்னு நமக்கே தோணும். பீம்ஸ் சிசிரோலியோ அப்படின்னு ஒரு மியூசிக் இசையமைப்பாளர். கண்டிப்பா சொல்றேன் இந்த ஒரு பிஜிஎம்னா தக்காளி எப்படியா அப்படிலாம் போட்டு மிரட்டி வச்சிருக்கேன். லாஸ்ட் இந்த நம்ம பிரியாணி சாப்பிட்ற சீன்ல ஒரு ஃபைட் ஒன்று வரும். பிஜிஎம் தலைமை வேற லெவலில் போட்டு மிரட்டி விட்டுருக்காப்புல. அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர பிஜிஎம் தான் கைஸ். பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் பார்க்கும்போது தக்காளி என்ன வேற லெவலில் இருந்துச்சு கைஸ். கண்டிப்பா சொல்றேன் நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் இந்த மாதிரி வச்சு இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு படம் பிஜிஎம் கண்டியே கதை மறுபடியும் பார்க்கலாமே அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா இல்லை மெயினா பிஜிஎம் தான் வேற லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம சிசிலியா அவருக்கு கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கு அடுத்து இந்த ஒரு படத்தை எடுத்த டைரக்டர் நம்ம பானு போக வரப்பு அவர் தான் இந்த ஒரு படத்தோட டைரக்டர் இருக்காப்புல. கண்டிப்பா ரவி தேஜாவுக்கு ஏற்றா இந்த ஒரு படம் ஒன்று கண்டிப்பா வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. நம்ம இந்த டைலாக் ரைட்டிங்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு தமிழ் டப்பிங்கு அது தெலுங்குல எப்படி இருந்திருக்குமோ இல்லை. ஆனால் தமிழ் டப்பிங்னா வேற லெவலில் சூப்பராக அழகா கரெக்டான எப்படி சொல்ல கரெக்டாக இந்த இடத்துக்கு இந்த மாதிரி டைலாக்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காப்புலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வேற லெவலில் இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு படத்தில் வாழ்த்து தெரிவிக்கிறேன். மொத்தம் இந்த சினிமா போட்டோகிராஃபில் இருந்து எல்லாமே நம்ம வித்து ஐயானா அவர் தான் இந்த ஒரு படத்துல சினிமா போட்டோகிராஃபர் இருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கும்போது எல்லாமே பார்க்குறது ரசிக்கும்படியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இருக்குது. 2.5 மணி நேரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை எப்படி போச்சுன்னே தெரில. படம் கண்டிப்பாக சொன்னால் மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிமு. கண்டிப்பாக ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். நம்ம ரவி தேஜாவுக்காண்டி கண்டிப்பாக அந்த ஒரு படம் பார்க்கலாம். மெயினாக இசை இந்த ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம் காண்டி கண்டிப்பாக நம்ம எல்லாமே பார்க்கலாங்க. படம் அவ்வளோ ஒரு ஒர்த்து. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கோட இருக்குது. மிஸ்